அண்மைச் செய்தி சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அதிமுக தற்போது இரு அணிகளாக பிளவுபட்டிருக்கும் நிலையில் தற்போது சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம் உமா. அதிமுக இரண்டாக பிரிந்திருக்கிறது. அதாவது எஸ்பி வேலுமணி தரப்பு, எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்று இரண்டு பிளவுகளாக இருக்கிறது. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள். சமீபத்தில் அதாவது சமீப காலமாக ஒரு உட்கட்சி பூசலோடு அதிமுக இருக்கிறது. தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். முக்கிய நிர்வாகிகளாக பார்க்கும் பொழுது KP முனுசாமி, OS மணியன், RB உதயகுமார், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கின்றனர். இன்று வழக்கத்துக்கு மாறாகவே கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஏனென்றால் ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நிகழாத வண்ணம் அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வண்ணம் இருக்க வேண்டும் என இன்று வழக்கத்துக்கு மாறாக கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய MLAக்கள், முக்கிய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை உள்ள 9 மாவட்ட செயலாளர்களில் 8 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மட்டும் இதுவரை வரவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூட்டத்திற்கு வருகை தந்த பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். இருப்பினும் கட்சியில் ஒரு உட்கட்சி பூசல் இருக்கிறது. கட்சியில் ஒரு தலை சார்பு இருக்கக்கூடாது என்று பிரிந்தவர்கள் வேறு ஒரு, அதாவது CV சண்முகம் இல்லத்தில் தொடர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருவதனையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தின் முடிவில் முக்கிய முடிவுகள் சில எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.